பேருண்ணா? வணக்கங்க. யார் பேசுறீங்க? ஒரே நிமிஷம். மேடம் தீபா மேடம் பேசுமா உங்கள்கிட்ட? யார் பேசுறாங்க? மேடம் பேசுமாங்க, தீபா மேடம். நீங்க என்னமோ பத்தி கேட்டீங்களாமே? இல்ல இல்ல, அது அறிக்கை கேட்கறேன். மேடம் பேசுறாங்களா? ஹலோ. வணக்கம் மேடம், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல மேடம், ஒரு அறிக்கை வந்திருந்தேன், அதுக்கு அது சம்பந்தமா அறிக்கை கேட்டிருந்தேன் மேடம். இல்ல, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அது வந்து எங்க ஆபீஸுக்கு கேட்பாங்க. அதாவது ஒவ்வொரு தலைவர். என்ன மேடம்? இல்ல, என்ன ப்ரொசீஜர் இது? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு தலைவர்களும் அறிக்கை விட்டாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். சரி, இவர் என்ன கவர்மெண்ட்? நீங்க யாரு மேடம்? தினகரன் யாருங்க? தினகரனுக்கு அதுக்கு கேட்கல. இல்ல இல்ல இல்ல, யாருங்க? இருங்க, ஒரே நிமிஷங்க. நான் எடப்பாடி பழனிசாமி சிஎம் பேர்ல கொடுக்கலங்க, அவர் பேர்ல கேளுங்க. புரியுதுங்களா? இல்ல மேடம். இவர் யாரு சொல்லுங்க. இருங்க, யூ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன். இவர் யாருங்க? சசிகலாவோட அக்கா பையன் அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா. அதனால அவர் மேல அறிக்கை கொடுக்குறாருங்களா? கலெக்டரா சிஎம் அது மட்டும் சொல்லுங்க. எடுங்க. நீங்க ஐபிஎஸ்? நான் யார் தெரியுமா? தெரியுமா? ஐயோ விடுங்க மேடம். இப்போ அறிக்கை சார், நீங்க கேளுங்க உங்க ப்ரொசீஜர்லாம். அவர் யார் சார்? தினகரன் வந்து சிஎம்மா, மினிஸ்டரா, கலெக்டரா? அவருக்கு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல, உங்ககிட்ட கேட்கல. ஒரு நிமிஷம் பேசுங்க. ஒவ்வொரு தலைவர், இப்ப கம்யூனிஸ்ட், பாமக, ஒவ்வொரு அறிக்கை நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிட்டேன். ஒரு தலைவர் வந்து நீங்க அறிக்கை வேற இஷ்யூஸ் பத்தி ரிலேட்டடா நீங்க கேட்கலாங்க தாராளமா. இவர் முதல்ல யாருன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. தலைவரே இல்லையே. அது கரெக்ட் தான். கொடுக்கறது வந்து அவங்களுக்குள்ளேயே உங்க அறிக்கையை நானும் திருப்பி கேக்குறேன். ஒரு என்ன அதிகாரம் இருக்கு நீங்க கேக்குறீங்க? ஒரு சிஎம்மா, மினிஸ்டரா, கலெக்டரா? சொல்லிட்டு பேசுங்க. ஒரு நிமிஷம். உங்க அறிக்கை அதாவது இப்ப பிரச்சனை கொடுக்குறீங்கல்ல, அது வந்து அங்க ஆபீஸ் கொடுத்து அது இதுக்கு போகும், கவர்மெண்ட் அனுப்புவாங்க. அவ்வளவுதான். இவர் கவர்மெண்ட் அவர்